கதையை நம்பி தான் நான் கதை போட்டேன். அப்போ ஸ்டோரிக்கு வந்து என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட்டு. என்னை காப்பாற்றினவங்க லேடிஸு. என் படத்தையே டிவியில் வந்து 40 நாள் 30 நாள் ஆனால் போடுவாங்க. அப்போ பார்க்கலாமேன்னு நினச்சிட்டு ஒன்று என்ன ஆகி போச்சுன்னா எனக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அப்படி வந்த பிறகு நான் என்ன பண்ணியிருக்கணும், ஹீரோங்கிட்ட போயிருக்கணும். பெரிய ஹீரோங்களை வச்சு படம் பண்ணிட்டு போயிடலாம்பா அப்படின்னு. நான் போகல. நீங்கள் ஹீரோ படம் பண்ணும்போது இந்த மாதிரி நான் பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. பாதி சம்பளத்தை குறைச்சி தான் பண்ணாங்க 2 பேரும். நீங்கள் இந்த வடிவேல் ஒருத்தரை தூக்கி விட்டீங்க, அவன் என்ன ஏகப்பட்டால வளர்ச்சி ஆகிட்டான், யாரு பங்களா அது இது நிறைய சம்பளம் ஆகிட்டான் சார் அப்படின்னு. வி சேகர் நிறைய நீ கேரக்டர்லாம் கொடுத்தாரு, சூப்பராக தூக்கி விட்டார். தொடர்ந்து ஜோடி போட்டெலாம் தூக்கி விட்டார். நான் பண்ணுவேன்னு சொல்லணும்ல. அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து வாடா ஊருக்குனாக்கா அதுக்கும் வந்து கால்ச்சிட்டு கணக்கு பஞ்சு காசு கேட்க முடியுமா? வடிவேல் விட்டால் குலதெய்வத்தையே காசு கேட்பான். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நான் இந்த வளர்ந்து வரும்போது இந்த ஆதித்யா, சிரிப்பொலி இந்த மாதிரி வந்து காமெடி சேனல்ஸ்லாம் நான் பார்க்கும்போது இவருடைய படங்களுடைய காமெடி மட்டும் ரொம்ப தனியாக தெரியும். அது வெறும் காமெடியாக மட்டும் இல்லாமல் குடும்பங்களுக்கு தேவையான பல அட்வைஸுமே அந்த காமெடியில் இருக்கும். வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இந்த படங்களை எல்லாம் டைரக்ட் பண்ணது ஒரே ஆள் தான்ப்பான்னு தெரிஞ்ச போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என் கூட இன்னைக்கு வி சேகர் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்பா. ஸோ நான் அந்த ஆரம்பத்தில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி உங்களுடைய படங்கள் எப்போவுமே வந்து குடும்ப பாங்கான காமெடிகள் அதிகம் நிறைஞ்சதாக தான் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு காமெடி ரேட்டிங்காக இருக்கட்டும், இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த கண்டிப்பாக வந்து படத்தில் சொல்லணுங்கிற விஷயமா இருக்கட்டும், இருந்த விதம் எதனால சார்? நான் வந்து சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பாக்யராஜ் சார்கிட்ட தான் அசிஸ்டண்டாக இருந்தேன். முதல்ல என்ன நினச்சேன், நல்ல லவ் ஃபேமிலிலாம் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஹியூமர் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் நீங்கள் ஹியூமர் கலந்துக்கிற அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஜனங்களுக்கு ரொம்ப ட்ரையாக சொன்னோம்னா படத்தை ஒரு தடவை பார்ப்பாங்க. சீரியஸாக சொன்னேன். கொஞ்சம் காமெடி கலந்து சொன்னால் இளைஞர்கள்லாம் அடிக்கடி திரும்பி வந்து பார்ப்பாங்க. படம் அதிக நாள் ஓடும். அதனால தான் ஹியூமர் கலந்து நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுலேருந்து நான் என்ன பண்ணேன், சுருக்கமாக சொன்னால் இப்போது வெறும் மாத்திரையை கொடுத்தா சாப்பிட முடியாது. கூட வந்து அந்த கோட்டிங் ஒரு ஒரு வெல்லம் அதுக்குள்ளே வந்து மாத்திரையை வச்சு கொடுத்தா சாப்பிடலாம் அப்படின்னு உதாரணம் சொன்னார். ஏன்னா எல்லா ஜனங்களும் பார்க்கணும்ல அப்படின்னா அந்த பல்ஸ் நான் பிடிச்சிக்கிட்டேன். ரெண்டாவது, படம் பார்க்க முதல்ல வர்றது யார்? இளைஞர்கள் தான் வராங்க. அப்புறம் படம் ஒரு வாரம் நல்லா ஓடின பிறகு நல்லா இருக்குது பரவாயில்ல பார்க்கலான்னு எல்லாம் சொன்ன பிறகு 1ஆம் தேதிக்கு மேலே சம்பளம் வந்த பிறகு தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அங்கே வருவாங்க. அதனால் அது வரைக்கும் ஓடணும்ல. அதுக்கு யூத் காமெடி இருந்துன்னு வச்சுக்க, இளைஞர்கள் ஒரு வாரம் 2 வாரம் ஓட்டிடுவாங்க. நல்லா இருக்குடா, காமெடியாக இருக்குடா அப்படின்பான். அதுக்கப்புறம் ஃபேமிலி வந்தவுடனே நல்ல கதையெல்லாம் இருக்குதா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் சிந்திக்கிறவங்களாம் உள்ள வந்துடுவாங்க. அது வந்து என்னென்னா ஒரு மெத்தட். நான் வந்து தொடர்ந்து உங்களுடைய ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போது அடுத்தடுத்த படங்கள் டக்குன்னு நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் அந்த ரோல் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிற மாதிரியா இருக்கும். நாசர் சாரை வந்து திடீர்னு ரொம்ப டோன் டவுண்டாக நல்லவராக காட்டுவீங்க. ஏன்னா நாசர் சார் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரக்குடாக வில்லனாக பண்ணிட்டு இருப்பார். தொடர்ந்து அவரை வந்து காட்டுவீங்க. நிழல்கள் ரவி சார் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் டோனில் நல்லவராக காட்டுவீங்க. இவங்களை எல்லாமே நம்ம அந்த ரோலில் பார்த்துருக்க மாட்டோம்ல. இவங்களை இந்த ரோலில் காட்டலாம்ப்பாங்கிற ஐடியா எதனால சார்? படம் பண்ணுறதுல 2-3 விதம் இருக்குது. ஹீரோ ஓரியன்ட் படம் அப்படின்னா கதாநாயகனாக இருப்பார், ஒரு பெரிய ஃபேமஸானவராக இருப்பார், அவர் மேலே தான் கதை போகும் இல்லையா. அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, டான்ஸு பாட்டெலாம் அவன் மேலே வரும். இடையில் வந்து காமெடியன்ஸை வச்சு அது பண்ணிக்குவாங்க. கதையே ஹீரோ ஹீரோயின் மேல் தான் கதை இருக்கும். எம்ஜிஆர் சரோஜா தேவி, எம்ஜிஆர் ஜெயலலிதா, சிவாஜி சார் சாவித்ரி, அதே மாதிரி ரஜினி ஸ்ரீதேவி, கமல் ஸ்ரீதேவி, இப்படி தான் இருக்கும் இல்லையா. அதுக்கு சைடில் தான் கொஞ்சம் காமெடி கலந்துக்குவாங்க. இப்போ அது ஒரு பேட்டர்ன். என்னுடைய பேட்டர்ன் என்னென்னா, கதையை நம்பி தான் நான் கதை பண்ணுறேன். அப்போ ஸ்டோரிக்கு வந்து என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட்டு இல்லையா. அப்படி சொல்லும்பொழுது என்ன பண்ணுவேன்னாக்கா, அதில் வந்து நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம், பல பேர் நடிப்பாங்க.
அதனால் ஒரு ஆர்டிஸ்ட் மேலே நான் கதையை கொண்டு போகாமல் ஜென்ரலாக ஒரு மெசேஜ் என் தலைப்பெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அங்கே ஒரு ஹீரோ இது இருக்குல்ல, கிடையாது, புரியுதில்ல, இல்லை, அது பொது டைட்டில், ஒன்றா இருக்க கற்றுக்கணும், பொதுவான டைட்டில், வர வெட்டனா சொல்ல பார்த்தனா புது டைட்டில். இது ஹீரோ மேலேயே ஹீரோயின் மேலேயே கதை இல்லை இல்லையா? அப்படி போடும்போது சிலர் பாசிட்டிவாக நடிப்பாங்க, சிலர் நெகட்டிவாக நடிக்க வேண்டியிருக்கும். நான் பிடிச்ச மாப்பிள்ளையில் வந்து கவுண்டமணி செந்தில் வந்து நெகட்டிவாக நடிச்சிருப்பாங்க. ஆமாம், ஜனகராஜ் சார் பாசிட்டிவ் ரோலில் ஆமாம் பண்ணியிருப்பார். கவுண்டமணி சார் வந்து என்ன பண்ணுவார்னா, ஜனகராஜே தூங்கிட்டு இருக்கும்போது கல் தூக்கி போடுவாங்க, அப்படிலாம் காமெடி இருக்கும் அதில். அதே பின்னாடி பிறந்து விடா பூந்து விடாலாம் வரும்போது கவுண்டமணி பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி மாறி மாறி எல்லாருக்கும் நான் அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு டைமில் வெறும் இந்த ஆக்ஷன் படம், வைலன்ஸ் படம் மட்டும் ஒரு பெரிய பீக்கில் இருந்தது. இப்போ ரிட்டர்ன் வந்து இந்த குடும்ப படங்களுக்கு வந்துட்டாங்க. ரீசெண்டாக கூட குடும்பஸ்தன் திரைப்படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த திரைப்படம் வந்தபோது பலரும் உங்களுடைய படங்கள் பற்றி பேசினாங்க. இங்கே பாருப்பா, இந்த ஹீரோ வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையனாக இருக்காரு, அவர் ஓடுறாரு, தோற்று போகிறாரு, மறுபடியும் ஏதோ ஒன்று பண்ணி லைஃப்பில் ஏதாவது பண்ணலான்னு வரும்போது படம் முடியுதுன்னு. கிட்டத்தட்ட இது உங்கள் படங்களுடைய பேட்டர்ன் தான். மறுபடியும் நம்ம படங்களுடைய பேட்டர்ன்லாம் சக்ஸஸ் பேட்டர்னாக மாறும்போது எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. என்னென்னா, சோதனையே வந்து எனக்கு தான் வந்துச்சு ஆரம்பத்தில். ஃபேமிலி படமாக பண்ணிகிட்டு இருந்தேன் நான், நல்லா ஓடிக்கிட்டே இருந்தது. திடீர்னு டிவி வந்துச்சு இல்லையா? டிவியில் வந்து சீரியல்லாம் போட்டாங்க. சீரியல் வந்தால் என்ன ஆகும், சீரியல் கிட்டத்தட்ட ஃபேமிலி தான். அப்போ சீரியலில் ஃபேமிலி போடும்போது நான் படம் பண்ணிகிட்டு இருந்தபோது என் படத்துக்கு ஃபேமிலி, லேடிஸு, குழந்தைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு தான் வந்து மழை இது இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் சினிமாவில் வந்து டிக்கெட் ரேட்டு வேறு கூடுதலாக வச்சுருக்கானுங்க. ஒன்றே லேடிஸ்லாம் பார்த்தாங்க, இங்கே வேறு கூடுதலாக டிக்கெட்டு இருக்குது எது படத்தில் இல்லையா? இது வந்து ஃப்ரீயாகவே காமிக்கிறான் சீரியல், அதுவும் டிவியில், அதுவும் வீட்லேயே வந்து காமிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுச்சுனாக்கா, அதுங்க வந்து வீட்டில் உட்காந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்டிகுலர் டிவி ஆடியன்ஸில் பாதி பேர் யார், சீரியலில் பார்க்குறவங்க பாதி பேர் என் ஆடியன்ஸு தான். எனக்கு சிக்கல் வந்துடுச்சு. ஏன்னா என்னை காப்பாற்றினவங்க லேடிஸு, என் படத்தையே டிவியில் வந்து 40 நாள் 30 நாள் ஆனால் போடுவாங்க. அப்போ பார்க்கலாமேன்னு நினச்சிட்டு ஒன்று என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அப்படி வந்த பிறகு நான் என்ன பண்ணியிருக்கணும், ஹீரோங்கிட்ட போயிருக்கணும், பெரிய ஹீரோங்களை வச்சு படம் பண்ணிட்டு போயிடலாம்பா அப்படின்னு. நான் போகல. சரி, என்ன அது போனால் அந்த பேட்டர்ன் வேறு, இந்த பேட்டர்ன் வேறு இல்லையா? நான் நினைக்கிற பேட்டர்ன் வேறு, அந்த பேட்டர்ன் வேறு. பால் வியாபாரம் பண்ணிவிட்டு டப்புன்னு நீ சாராய கடை மாதிரி போட்ட மாதிரி அதில் போனால் அடியில் தடியில் அது இது ஒரு மாதிரி நம்ப முடியாத பாடணும், நம்ப முடியாது. இடைவேளையிலேயே அவங்க சிஎம் ஆகிடுவாங்க, இல்லைனா கிளைமேக்ஸில் பிரதமர் ஆகிடுவாங்க, அப்புறம் ஹெலிகாப்டரில் அடிப்பாங்க, அவங்க போவாங்க. நாம் அப்படி இல்லை, யதார்த்தமான கதையாக இருக்கும் இல்லையா? இதனால் இது எனக்கு அது இன்னும் கேட்டால் அதில் போய் ஜெயிக்கிறதும் கஷ்டம். அது இந்த ஹீரோவில் போய் பார்க்க போகும்போது ஹீரோ படம் கூட இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, பழைய ஹீரோ படம் மாதிரிலாம் இல்லை. நீ நல்லா யோசனை பண்ணிப்பார். ரஜினி முள்ளு மலரும், அதுக்கப்புறம் வந்த ஒரு 7 படங்கள்லாம் பாருங்கள். ரஜினி ஆரம்ப காலத்து படங்கள்லாம் நல்ல யதார்த்தமாக இருக்கும். அவர் வந்து ஒரு ரொம்ப மேக்கப் இது ஒரு மாதிரியாக நடிப்பார், சாதாரண ஆளுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி யதார்த்தமாக தான் நடிப்பார் அவர். அதே மாதிரி கமலும் ஆரம்ப காலத்தில் எல்லோரும் இருக்கிற மாதிரி பண்ணுவார். அப்போ யூத்து பூரா அப்படியே போயிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் அதிகமாகி போச்சுன்னு ஒன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களே ட்ரிபிள் ரோல் பண்ணுறது, டபுள் ரோல் பண்ணுறது இல்லையா அப்படின்னு படத்தில் உள்ளே வந்தால் நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவானுங்களே, இவங்களே திருப்பி பார்க்குறதுனா எப்படி இருக்கும் இல்லையா? ஏஜ் வேறு ஆகி போச்சு. அப்போ போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ண உடனே சினிமா மேலே அவனுக்கு கொஞ்சம் வெறுப்பு கொஞ்சம் வந்துச்சு. ஏதாவது சேஞ்ச் இல்லையே அப்படின்னு ஒரு நினப்பு வந்துச்சு அவனுக்கு. நீங்கள் இப்போ இருக்கிற கமல் ரஜினி படத்துக்கும் ஆரம்பத்தில் அவங்களுடைய படத்தை பாரு, பின்னிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க, சம்பளமும் கம்மி, செட்லேயே இருப்பாங்க, அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே நடித்து மேக்கப் வித்தியாசமாக போட்டு அது பண்ணி முகத்தெல்லாம் மாற்றி கீத்தி ஏதோ பண்ணுவார். கமலும் பண்ணுவார், ரஜினி வந்து பண்ணுவார். இப்போ அவங்க வந்து என்னென்னா சும்மா அப்படி கை காலை மட்டும் ஆட்டுறாங்க இல்லையா? 2 பேரும் தொப்பியை போட்டு இப்படி கை காலை ஆட்டுறாங்க, அவ்வளோதான். ஆனால் பெரிய சம்பளம், பெரிய வியாபாரம்னா ஜனங்களுக்கு என்னடா ஒன்றும் புதுசாக ஒன்றும் காணுமே அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அதனால் அப்படியே ஷிஃப்ட் ஆகி இப்போ மறுபடியும் ஃபேமிலி படமாக யாராவது எடுத்தாங்கன்னா பார்க்குறேன். ஆனால் சார், இப்போ உங்களுடைய படங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி காமெடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். முதல்ல ஆரம்பத்தில் கவுண்டமணி சாரோட உங்களோட ட்ராவல் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய படங்கள் எப்படின்னா கவுண்டமணி சார் காமெடி ஐகானிக்காக இருக்கும்னு முடிவு பண்ணிடலாம். உங்களுக்கும் கவுண்டமணி சாருக்குமான அந்த பாண்டாக இருக்கட்டும், நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ண விதம், அவர் கூட நடந்த மறக்க முடியாத விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ண முடியும்? மொதல் படத்துலேயே வந்து ஒரு காமெடி கொஞ்சம் கலந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன்.
அப்போ வந்து கரகாட்டக்காரன் ஒரு படம் நல்லா ஓடிச்சு. அது வந்து ராமராஜன் நடிச்சது. அதில் கவுண்டமணி செந்தில் தான் இருப்பாங்க. ஆமா. அதில் வந்து ரொம்ப ஹிட். அவங்க அதுக்கு நல்ல அவங்க கவுண்டமணி செந்திலுக்கு ஒரு மார்க்கெட் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1,00,000 சம்பளம் வாங்குறாங்க அந்த டைம்லயே. அந்த டைமில். அப்புறம் நான் நீங்கள் ஹீரோ படம் பண்ணும்போது, இந்த மாதிரி நான் பாக்யராஜ் சார் அசிஸ்டண்ட்டுங்க, நான் புதுசாக பண்ணுறேன், எனக்கு காமெடிக்கு கொஞ்சம் கால்ஷீட்டு கொடுங்க. அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் ரொம்ப சாதாரண ப்ரொடியூசர், செலவு அதிகமாக பண்ண முடியாது, பட்ஜெட்டு. அவனோடனே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. பாக்யராஜ் அசிஸ்டண்டா நல்லா வருவேன் அப்படின்னாரு. நான் கதை சொன்ன விதத்தெல்லாம் பார்த்து காமெடி சென்ஸ்லாம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணிவிட்டு எனக்கு கன்செஷன்லாம் பண்ணார் இல்லையா. ஒரு பாதி சம்பளத்தை குறைச்சி தான் பண்ணாங்க 2 பேரும். அதனால் எனக்கு அவங்க அடுத்த படத்துலேயும் அவங்கள யூஸ் பண்ணேன். நான் முடிச்ச மாப்பிள்ளை, பொன்னாடி சொன்ன கேட்டோம்னோ, பிறந்து விடா, அதுக்கு பின்னாடி வரவேட்டனா செலவு பார்த்தனா, நான் பெத்த மகனே, இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்கள யூஸ் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு நேம் நல்லா இருக்குது. அவங்கள போடும்பொழுது ஓப்பனிங்கு இளைஞர்கள்லாம் உள்ளே வந்துடுறான். அதுக்கப்புறம் காமெடி படங்கள்லாம் நல்லா ஓடுதில்ல நம்மகிட்ட. சினிமாவில் இருக்கிற நிறைய காமெடியன்ஸ் எங்கிட்ட நடிச்சிருந்தாங்க. ஆச்சி மனோரமா, சரளா, அப்புறம் இவர் வந்து காமெடி ஆண்கள் வந்து அதிகம். குமரி முத்தண்ணன், எஸ்எஸ் சந்திரன் இல்லையா, சார்லி, சின்னி, ஏகப்பட்ட காமெடியன்ஸ் நடிச்சிருப்பாங்க என் படத்தில். அப்படி இருக்கும்போது எனக்கு காமெடி பட்டாலுமே இருக்கும். இதை பார்த்த உடனே வடிவேலுக்கு நம்ம படத்தில் வரணும்னு ஆசை. அவன் வந்து அப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருந்தான்னா, ஒரு ராஜ்கிரண் படங்களில் கொஞ்சம் சில பண்ணியிருந்தான். அவர் தான் லிஃப்ட் பண்ணார். அப்புறம் கமல் படம் தேவர் மகளில் கொஞ்சம் நடிச்சிருந்தான். அப்புறம் அவன் வந்து கேட்டான், இந்த மாதிரி அவனும் அவனுடைய மேனேஜரை வந்து, எனக்கு எப்படியாவது உங்கள் படத்தில் நடிக்கணும் சார், நீங்கள் காமெடி ஆர்டிஸ்டில் நல்லா தூக்கி விட்றீங்க, இந்த மாதிரி இருக்குது, என்கிட்ட ஏற்கனவே குரூப் நிறைய இருக்குப்பா, அதில் எப்படி சேர்த்த, நீ 20 தான் வரணும், நீ அவ்வளோ க்ரௌடு இருக்குது பஸ்ஸில் அப்படின்னு. சரி சார், நீங்கள் ஒரு 5-6 சீன் நல்லா கொடுத்தாலும் போதும். நம்மளை சரின்னு அவனை கூப்பிட்டு, நீ ஒல்லியாக இருக்கிற, கூட யாராவது ஜோடி போட்டால் தான் நல்லா இருக்குன்னு ஒரு சரளாவை ஜோடி போட்டு நடிக்க வச்சோம். அப்புறம் அந்த படத்துலேருந்து அவன் ரொம்ப பிக்கப் ஆகிட்டான். அப்புறம் அதான் கவுண்டமணி சரளானா ஃபேமஸ் மாதிரி ஆகிட்டாங்க. அப்புறம் ஆமாம், வடிவேலு சார்லாம் அவங்க ஃபேமஸ். ரொம்ப அந்த காம்போ இப்போ வரைக்குமே ஐகானிக் காம்போவாக தான் இருக்கு. அது ஆன உடனே என்ன பண்ணா, விவேக் என்ன பண்ணான், அங்கேருந்து பாலச்சந்திரன் சார் படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்து நல்லா, அவர் வந்து கவர்மெண்ட்டில் லாயராக வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதனால பாலச்சந்திரன் சார் படங்களை நடிச்சிருந்தாப்புல. வடிவேலுக்கு முன்னாடியே விவேக் வந்துட்டாப்புல சினிமாவில். அப்புறம் அவர் சொன்னார், என்ன சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்கன்னு சொன்னார். நான் பாலச்சந்திரன் சார் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் பெரிய டேரக்டர், ஆனால் பட் ஏ கிளாஸாக இருக்குது. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் இந்த வடிவேல் ஒருத்தரை தூக்கி விட்டீங்க, அவன் நான் ஏகப்பட்ட வளர்ச்சி ஆகிட்டான், யார் பங்களா அது இது நிறைய சம்பளம் ஆகிட்டான் சார் அப்படின்னா. அதனால் உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு உடனே அவரை வடிவேல் கூட ஜாயின் பண்ணி இந்த சரளா ஜோடியை வந்து விவேக் கூட போட்டு. அப்போ அந்த ஜோடியை ரொம்ப நிறைய படங்கள்லாம் நடிச்சிச்சு. ஆமாம் இல்லையா. ஆமாம். ஆனால் சார் இப்போது கவுண்டமணி சாரையும் வடிவேலு சாரையும் நீங்கள் ஒன்றா நிறைய நடிக்க வச்சிங்க. கவுண்டமணி சாருக்கு வடிவேலு சார் மேலே ஏதாவது கோவம் இருந்தா, இல்லை வடிவேலு சாருக்கு கவுண்டமணி சார் மேலே ஏதாவது கோவங்கள் அந்த டைமில் இருந்துதா? ஏன்னா பல நியூஸ் அப்போ இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கவுண்டமணி சார் சீனியர் இல்லையா, அவருக்கு ட்ராமாலாம் நடித்து கஷ்டப்பட்டு வந்தவர். அது இவங்களாம் இப்போ லேட்டாக மேலே வந்தவங்க. ட்ராமாலாம் இவங்களாம் நடிக்கலை. யார், வடிவேல் விவேக்லாம் ட்ராமா நடிக்கலை. நேராக இன்ஸ்டியூட்டில் படித்து வந்த மாதிரி அவங்க கிட்டத்தட்ட சரண் வந்துட்டாங்க. வந்த உடனே இவங்களுக்கு அந்த மாடர்னாக அப்படி உள்ளே போயிட்டுருக்காங்க. டக்குன்னு வந்தது காரு பங்களான்னு வந்துட்டாங்க. அந்த சீனியரை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் இல்லையா. புரியுது சார். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. செந்தில் சாருக்கும் வடிவேலு சாருக்கும் அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருந்தது. ஆக்சுவலி பாண்டிங்கு ஒன்றும் லைட்டாக ஏதாவது இது இருந்திருக்கும், ஈகோன்ற மாதிரி இருந்திருக்கும். காம்படிஷன் ஒன்று இருக்கும் இல்லையா சினிமாவில், இல்லையா. ஆமாம். இப்போ சரளா யார் கூட நடிச்சிட்டு இருந்தது, கவுண்டமணி சார் கூட, கமல் சார் கூட எல்லாரும் கூட நடிச்சிட்டு இருந்தது. இவர் கூட நடிச்சிட்டு இருந்தது யார், செந்தில் சார். ஆமாம், ஜோடியாக நடிச்சது. நான் என்ன பண்ணிட்டேன், யதார்த்தமாக இது தூக்கி வந்து இங்கே தூக்கி போட்டல, வடிவேல் கூட ஜோடியாக போட்டல, அது பிக்கப் ஆகிடுச்சு. அப்போ அவருக்கு கொஞ்சம் மார்க்கெட் இடிக்குது இல்லை. ஓகே, புரியுதா. இப்போ உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு ரூம்மேட்டு, இல்லை ரூம்மேட்டோ இல்லைன்னா கிளாஸ்மேட்டோ
இல்லை ஒன்றாவே நீங்கள் பைக்கில் போவீங்க வருவீங்க. இன்னொருத்தர் லிஃப்ட் பண்ணிட்டு போனான்னா அப்புறம் நீங்கள் உங்களுக்கு கோவம் வராதா? அந்த மாதிரி இது ஒரு வகையான என்ன சொல்கிறதுனாக்கா, அது அது வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லையா? படத்தில் ஒரு இமேஜ் தானே இல்லையா? எம்ஜிஆர் கூட வந்து ஜெயலலிதா நடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் திடீர்னு கட் பண்ணி சிவாஜி சார் கூட எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சோன்னா எம்ஜிஆர் கோவம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஆனா சார் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் தான். இப்ப சதி லீலாவதி வரைக்கும் அ கோவை சரளா மேம் நடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணி வடிவேலு சாரோட நடிக்க வச்சீங்க? ஏன்னா அவர் அது எனக்கு அப்பதான் எனக்கு நேம் இருந்ததுனால, ஓகே. எனக்கு நேம் இருந்தது. அந்த அம்மா தொடர்ந்து நான் 5, 6 படம் கொடுத்துருக்கேன். ம். நல்ல சம்பளம் வாங்கியிருக்கு. அதனால நம்மள பாய்ச்சிக்க வேணாம். சார் சொல்றார், ஏதோ ஐடியாவ தான் சொல்லுவாரு இல்லையா? ம். நான் அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த வடிவேல்லாம் ரொம்ப பெரிய ஆளா வருவான். விவேக்கும் நல்லா வருவான். நீ கூட நடிங்கன்னு நான் சொன்னேன். அது மாதிரி தான் வந்துட்டானுங்கல்ல அவனுங்க. ஆமா. அவங்களுக்கு நிறைய படங்கள்லாம் வந்ததுல்ல. அதுதான் அது புரிஞ்சுக்கிட்டு, சரி சார் சொன்ன ஏதோ காரணத்தால தான் சொல்லுவான்னு முதல் தயக்கம் இருந்தது அவங்களுக்கு. அந்த ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டு டக்குன்னு இறங்கி வர மாதிரி ஆயிடும்ல அவனுக்கு. இல்லையா? நீ வழக்கம்போது நீ கார்ல வருவ ஊர்லேருந்துன்னு வச்சுக்கோ. திடீர்னு லாரியில் வாயான்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல உனக்கு. இது என்னடா அது லாரியில் வர சொல்கிறாருன்னு. சரி ஏதோ பெரியவர் சொல்கிறாரு அதோட அப்படின்னு வரையில அந்த மாதிரி தான் வந்தாங்க அவங்க. அப்போ சாதாரண ஆள் தான் இவனுங்க இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. கண்டிப்பாக வந்தது பெரிய விஷயந்தான். சரளான்றது அன்னைக்கு இறங்கி வந்து இவங்க கூட நடிச்சது பெரிய விஷயந்தான். சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அந்த காம்போ எல்லாரோட படங்கள்லயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க கொஞ்சம் டேலண்டான நடிகை. ம். அப்புறம் இவனுங்க நல்லா வளர்றாங்கன்ன உடனே அவங்களுக்கு வந்து அப்போல்லாம் வந்து எப்பயுமே காமெடிக்கு ஆம்பளை கூட கிடச்சிடுவாங்க. லேடிஸ் கிடைக்கிறது கஷ்டம். காமெடி லேடீஸ் பண்ண மாட்டாங்க. அது மனோரமா ஆட்சிக்கு அப்புறம் வந்து லேடீஸ் பெரும்பாலும் இல்லை கிடைக்கும். அது சரளா தான். ஜென்ஸில் ஓரளவு காமெடியன்ஸ் நிறைய இருப்பாங்க. ஏன்னா அவன் திண்ணையில் உட்காந்துட்டு ஆர்ட் அடிப்பான், அங்கே அடிச்சிருப்பான், அங்கே அடிச்சிருப்பான் வந்துடுவானுங்க. அதனால அந்த அம்மா வந்து ஆல்ரவுண்டராக தான் இன்னி வரைக்கும் அது நேமில் தான் இருக்குது. ஆனா சார் இப்போ சம்பள விஷயம்னு வரும்போது மட்டும் இப்போ வரைக்கும் கவுண்டமணி சாருக்கு ஒரு ஐகானிக்கான நேம் இருக்கு. அது எதனால வடிவேலு சாருக்கு கொஞ்சம் நேம் டேமேஜ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? என்னென்னா இவங்க வந்து ட்ராமா ஆர்டிஸ்டாக இருந்து வந்ததுனால இல்லையா? ம். ட்ராமாக்களில் நிறைய கஷ்டப்பட்டதுனால ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணு. அவரும் கஷ்டப்பட்டிருப்பார் வடிவேலு. அதை விட லக் கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சிச்சு இல்லையா? ம். இப்படிலாம் சடனாலாம் பெரிய ஆள் ஆகிறதுன்றது கொஞ்சம் பேர் தூக்கி விட்டோம்லாம் இல்லையா? அதுவும் நம்ம படங்கள் ஒரு 6, 7 படங்களில் தொடர்ந்து அப்புறம் வெளியில் அப்படியே கமல் சார் மற்றவங்க வேறு வெளி செல்லாம் பேர் தூக்கி விட்டாங்க பாரு. அதில் வடிவேலுக்கு அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம் நல்லா அடிச்சு தூக்கிடுச்சு அது. அதனால் அவருக்கு வந்து அந்த சில நேரங்களில் வசதிகள்லாம் சுற்றி வரும்போது பழைய ஆளுங்க கூட இருக்கணும். பழைய ஆளுங்க கூட இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ம். இப்படி இருக்க வேண்டாம். அப்படி அப்படி இருக்க பண்ணலாம். வேண்டாம், நம்ம பணம் வந்துட்டா கூட கொஞ்சம் அடக்கி வாசி இல்லையா? ம். பழசை நினச்சி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும். அவருக்கு பழைய ஆளுங்களாம் இல்லை இப்போ. எல்லாம் அந்த புது புது ஆளுங்களாம் வராங்களா? அவங்க வடிவேல் ரொம்ப நேமில் இருக்கார். உடனே வடிவேலு சொன்னா கரெக்ட் தலைவரே, நல்லா இருக்குது நல்லா அது அப்புறம் அதை அவர் செய்யறது பூரா நியாயம். ரொம்ப எதிர்த்து பேசின வெளியே போன்னு சொல்லிடுவார். அவர் நேம் நிறைய இருக்குது. ம். பழைய ஆளுங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் வந்து "யோவ், நீ செய்ய தப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜ் ஒன்றா இருக்கிறது. அந்த மாதிரி இப்போ அவருக்கு சில அட்வைஸ் சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் இப்போ சரியாக பண்ணிடுவார் அவர். ஆனா வடிவேலு, விவேக் அவங்கள எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க இப்போ? ஏன்னா ஒரே டைம்ல வளர்ந்து வரவங்க 2 பேருக்குள்ளயும் அந்த கிளாஷ் எல்லாம் அது இருக்கும்ல. இருக்கும் இருக்கும். 2 பேருக்குள்ளயும் அதுமே இதுலயுமே இருந்தது. நிச்சயமாக அவங்க ஜோடியாக நடிக்கிறது பெரிய ஏதோ ஒரு படம் ஏதோ நடித்தாங்க. பட்ஜெட் பார்த்தினாப்புல ஏதோ ஒரு படம் நடித்தாங்க. அதுக்கு எல்லாம் நாங்கள் ஒன்றா நடிக்க முடியல அவங்களால. அது நம்ம ஸ்கூல் வாத்தியார் கொஞ்சம் நம்ம அவங்கள பொறுமையாக வேலை வாங்குவேன். 2வது நம்மகிட்ட படம் பண்ணும்போது ஏதாவது சிக்கல் பண்ணால் அப்புறம் நான் வானாண்டுவேன். ஹியூமர் நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நல்ல ப்ளஸ்ஸு நம்மகிட்ட. ம். அதனால் கொஞ்சம் அடிக்க தான் வாசிப்பாங்க. ஆனா கவுண்டமணி சார் உங்ககிட்ட எப்படி சார் இப்போ? நீங்க குடுத்தா வந்து கம்மியான சம்பளத்துக்கும் வந்து நடிச்சு குடுத்துருக்காரு. ஆனா மத்த இடத்துல அந்த ஒரு விஷயத்த இது இல்ல. உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் எப்படி சார்? அதுவும் எஜமான் படத்துக்கே அவர் அந்த மாரி பண்ணாருங்கிறத ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எஜமான்ல அங்கே அதிகமாக 30,00,000 கேட்டார். ம். அதே 30 நாள் கால் ஷீட்டு. என்கிட்ட 30 நாள் கால் ஷீட்டு கொடுத்துட்டு வெறும் 5,00,000 தான் வாங்கினாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து என்னென்னா நாடகத்தில் நடித்து ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு, அங்கேயே தூங்கி இங்கே அந்த ஊருங்களே எங்கேயாவது அந்த நாடக கொட்டாயிலே தூங்கிட்டு, காலையில் பஸ் ஏறி வந்து இப்படி ரொம்ப சிரமப்பட்டு வளர்ந்து வரோம்.
தேனாம்பேட்டில் வந்து அவர் ரொம்ப சின்ன இடத்துல தான் இருந்தார். அவருக்கு நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். பணத்தையும் பார்த்துருக்காரு, பணம் இல்லாத சூழ்நிலையும் வாழ்ந்துக்கிறதுனால, அவர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரிவார் ஒழிய நல்ல புத்திசாலி அவர். மிகப்பெரிய புத்திசாலி. ஆனா வடிவேலு சார் அது மாரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாரா சார்? இந்த இவன் கொஞ்சம் சம்பவம் விளையாட்டுத்தனமா நடந்துப்பான். ஓகே. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, வி. சேகர் என்கிட்ட கேட்டாங்களா அப்பயே. ஏவிஎம் சரவணன் சாரே கேட்டார். என்ன வடிவேலு எங்ககிட்ட வந்து பெரிய கம்பெனி நாங்க. கவுண்டமணி சார்ட்ட. கவுண்டமணி சார்ட்ட. என்ன என்கிட்ட போய் 30,00,000 கேட்குறீங்க? வி. சேகர் எங்கள் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு போனார் அவர் ஆரம்பத்தில். அவர்கிட்ட போய் நான் 5,00,000 கொடுத்தது அந்த மாதிரி. இல்லைங்க அங்கே வந்து எனக்கு மெயின் கேரக்டர் கொடுத்து பாட்டெலாம் கொடுத்து இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் ரஜினி தான் மெயின் கேரக்டர் கொடுப்பீங்க, நான் சைடில் தானே வருவேன். ரஜினி கேரக்டர் என்கிட்ட கொடுங்க, நான் அதே 5,00,000 வாங்கிக்கிறேன்னு அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு தெளிவானவர். அதே மாதிரி வடிவேலு என்ன பண்ணணும், எங்கே நடித்தாலும் சார் வி. சேகருக்குன்னா 10,00,000 5,00,000 தான். வெளியில் நடித்தா நான் 10 கோடி வாங்கிக்கிறேன் இல்லையா? இதில் ராஜகிரண் கேட்டார்னா நான் வந்து ஃப்ரீயாக கூட பண்ணி கொடுப்பேன் இல்லையா? அப்படின்னு சொல்லணும். ராஜகிரண் லிஃப்ட் பண்ணவருங்க, அவருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். வி. சேகர் நிறைய கேரக்டர்லாம் கொடுத்தாரு, சூப்பராக தூக்கி விட்டார், தொடர்ந்து ஜோடி போட்டுலாம் தூக்கி விட்டார். நான் பண்ணுவேன்னு சொல்லணும்ல. அங்கே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இது பண்ணுறதா? ஒரு அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து வாடா ஊருக்குனாக்கா அதுக்கும் வந்து கால்ச்சிட்டு கணக்கு காசு கேட்க முடியுமா? இப்போ எங்கள் அம்மா ஊருக்கு கூப்பிட்றாங்க இல்லையா? இப்போ வடிவேலையும் அவங்க வீட்டில் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 2 நாள் வாங்க ஊருக்கு போகலாம், குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னா, அப்போ 2 நாளைக்கு என்ன கால்ச்சிட்டு கணக்கு காசு கொடுன்னு கேட்க முடியுமா வீட்டில்? ஆமாம். வடிவேலு விட்டால் குலதெய்வத்தையே காசு கேட்பான் இல்லையா? 2 நாள் கால்ச்சிட்டு எனக்கு பணம் கொடுன்னு கேட்பான். அப்படி கேட்கக்கூடாது. எந்த இடம் பொருள் ஒன்று இருக்குல்ல இல்லையா? கண்டிப்பா சார். ஆனா அந்த ரூமர்லாம் அப்ப எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ நீங்க தொடர்ந்து ஒரு படங்கள்ல வந்து வடிவேலு சாரும், கோவை சரளா மேமும் ஜோடியா வரும்போது பல ரூமர்ஸே வந்தது. அத எப்படி ஒரு கிரியேட்டரா நீங்க ஹேண்டில் பண்ணீங்க சார்? அது வரும். அது வந்தா அப்புறம் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நம்ம வாத்தியாருன்னாக்கா, நம்ம ஒரு டைரக்டர்ன்ற ஒரு ஆசிரியர் மாரி தான். 40, 50 பசங்க படிக்கிறாங்கன்னா, அதில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும்ல. பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், அப்புறம் பிளேடு வைப்பான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், கலாட்டா பண்ணுவானுங்க. வாத்தியாருக்கே முள்ளு வைப்பானுங்க, எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணி தான் போகணும். இல்லைன்னா டைரக்டராக இருக்க முடியாது. எல்லா டைரக்டருக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. பாலச்சந்தர் சாருக்கு வந்திருக்குது, பாரதிராஜாவுக்கு வந்திருக்கு, எல்லாருக்கும் வந்திருக்கும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா, நன்றி.